வணக்கம்ப்பா. இன்றைக்கி ஒரு வெரைட்டியாக தக்காளி சாதம் வீடியோவாக போட்டிருக்கேன், பாருங்கள். நாளைக்கு சஷ்டிக்கு வீடை ரெடி பண்ணுறதுனால சிம்பிள் சமையலாக மத்தியானம் பண்ணியிருக்கோம். கருப்படி அரிசி குக்கரில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு வானொலியில் நல்லா கூட கொஞ்சம் எண்ணெய், நான் 2-3-4 குடிக்கரண்டி கூட நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கலாம், எந்த எண்ணெய்னாலும் சேர்க்கலாம். சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே ஒரு வாசனைக்கு 4 மிளகாய் சேர்த்துப்போம். மிளகாய் சேர்த்துட்டு இதில் ஒரு வித்தியாசம் என்னென்னா நிறைய பூண்டு சேர்ப்போம். பாருங்கள், 10-30-40 பல்லு பூண்டு சேர்த்துருக்கோம். பூண்டு நல்லா வதங்கின உடனே 4 பெரிய வெங்காயத்தை வெட்டி அதில் சேர்த்துப்போம். பெரிய வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வரும்போது இதுக்கு தேவையான உப்பை நம்ம முதல்லையே சேர்த்துருவோம். வெங்காயமும் சுருளை வதங்கிடும், உப்பையும் மாதிரிலே சேர்த்துருவோம். இப்போ நல்லா இதை வதக்குவோம். வதக்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிடுவோம். மஞ்சளை முதல்லே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் முதல் வாசனை போகும். அதுக்கப்புறம் இப்போ 400 கிராம் தக்காளி, இப்போ 1/4 படி 400 கிராம் தக்காளின்னா கரெக்டாக இருக்கும். 400 கிராம் தக்காளி அப்படி மாதிரி வெட்டி வச்சு அதோடு சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விடுவோம். நல்லா வதக்கின உடனே இது கூட அதுக்கப்புறம் தான் நம்ம இதுக்கு தேவையான மசாலா வேணுமோ சேர்த்துப்போம். பாருங்கள், இப்போ இது நல்லா வதங்கட்டும். நல்லா இது மாதிரி சுருளை வதங்கிட்டா கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, அது ஒரு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு ஸ்பூன் வத்தப்பொடி சேர்த்துப்போம். அப்புறம் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துக்கணும். சேர்த்தா இது மசாலா ஐட்டம் இவ்வளவு தான். இப்போ இதை நல்லா சுருளை வதக்கி ஒரு மூடி போட்டு மூடி வச்சு கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற ஸ்டேஜில் ஃபினிஷ் பண்ணிப்போம். இப்போ இதுக்கு கொஞ்சம் சுவையை கூட்டி கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துப்போம். இப்போ இந்த அளவு நெய் போதும். நெய் சேர்த்து நம்ம நல்லா வதக்கினோன்னா இது மாதிரி எசன்ஸ் ரெடி ஆகிடும். இப்போ 1/4 படி சாதம் நம்ம குக்கரில் வச்சுருக்கோம் இல்லையா, அதை கொஞ்சம் ஃபேன் காற்றுல நல்லா உலர வச்சுட்டிங்கன்னா நம்ம விரவும்போது உதிரியாக இருக்கும். உடனே அந்த சுட்டோட வர சாதம் உடையும். அதை அப்படியே ஃபேனில் நம்ம உலர்த்தினோன்னா இப்போ நம்ம இதை அந்த எசன்ஸை சேர்த்து பிசையும்போது சாதம் தனித்தனியாக உதிரியாக ஃப்ரைட் ரைஸ்க்கு அழகாக கிடைக்கும். பாருங்கள், அத்தப்பம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஈவனாக ஒன்று போல் கிளறி விடணும். இந்த மாதிரி 2 அடியிலேருந்து எடுத்து கிளறணும், அப்போ தான் சாதம் உடையாமல் இருக்கும். இப்படி கிளறி முடித்து நீங்கள் இதை பண்ணிங்கன்னா இதுக்கு நல்லா தேங்காய் சட்னி ஆப்டாக இருக்கும். சட்டியில் கொஞ்சம் எசன்ஸ் ஒட்டி இருக்கும் இல்லையா, அதையும் வீணாக்க வேண்டாம். அதையும் போட்டு நம்ம அதோட விரவி இது மாதிரி பண்ணி இதுக்கு தேங்காய் துவையல்